இந்த வேப்பங்காத்து பட்டாலே உடம்பு தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பங்காத்து மட்டும் பாருங்க, மற்ற மரங்களை விட வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தீங்கனாலே உங்களுக்கு மனமும் உடலும் குளிர்ச்சி அடையும். ஏன்னா அதிகமான ஆக்சிஜன் கிடைக்கல, அதனால ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம முந்தையெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையானா பாட்டி, நம்ம வீட்டில் உள்ள பாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, வேப்பலையை இடித்து அது ஒரு 1/4 டம்ளர் சாரை குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. நம்ம பெரியவங்களுக்கு எல்லாரும் கொடுப்பாங்க. ஏன்னா குடல் புழுக்களை அழிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிருமி நாசினி அப்படின்றதுனால. இந்த கிராமங்களில் அம்மை போட்டுச்சு அப்படின்னா, அம்மைன்றது வெயில் வெக்கையினால் ஹீட்னால் வர்றது. அதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, எந்த மருத்துவம் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த அம்மங்காப்பு, இதுக்கு பேரே அம்மங்காப்புன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இந்த இலையை வந்து மஞ்சளோட சேர்த்து அரைச்சி உடலில் வந்து பூசுவாங்க. அம்மங்காப்பு இது குளிக்கிறதும் இதை தேய்ச்சி தான் குளிப்பாங்க. இப்படி அம்மங்காப்பாக பயன்படுத்துவாங்க. நிறைய